Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வர சீரியஸ் எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பைத்தான் பற்றின பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஓவர்வியூ என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான் இருக்கும். அண்ட் தென் பற்றி அதில் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குது, எப்படி பேசிக் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், அண்ட் தென் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்கிரிப்டை பில்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வேரியபிள்ஸ் பற்றி இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணது, ஸோ எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ சி பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எப்படி இதில் ஒர்க் ஆகுது பைத்தானில். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் சி லாங்குவேஜ் தான். ஸோ சி லாங்குவேஜில் எப்படி நம்ம ஜாவா, C++ல், C#ல் எப்படி நம்ம வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டைப்டு. ஸோ நீங்கள் வந்து ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து இந்த வேரியபிள் வந்து இந்த இன்டிஜர் டேட்டா டைப்பு ஹோல்ட் பண்ணணும், இந்த வேரியபிள் வந்து எம்ப்ளாயின்ற ஸ்ட்ரிங்கு வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா இது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து டேட்டா டைப்பும் அதோட வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அப்படி இருக்காது. ஸோ ஸ்டாட்டிக் டைப் வேரியபிள் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் தான் இது இருக்கும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைனமிக் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஈஸியாக எல்லாமே கேப்பபிலிட்டிஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெசன்ஸ் எல்லாமே ஒரு டெமோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பில்டின் டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு இந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் அரித்மெட்டிக் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது லாங்குவேஜில். அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், சிங்கிள் கோட்டு, டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸு, ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, ஒவ்வொருலேயும் டபுள் கோட்ஸ் என்ன யூஸ் ஆகுது, ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் என்ன யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் அடுத்த என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ். ஸோ அப்ராப்ரியேட்டாக என்னத்தில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ் நீங்கள் பேசிக் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் எங்கே பண்ணணும், எப்போ பண்ணணும், அதுக்கு வந்து பைத்தான் 3ல தான் வந்து என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பேசிக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ராக்டிவ் பைத்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு தான் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணாலோ, இல்லாட்டி அந்த வேரியபிளை நீங்கள் டைப் பண்ணாலோ, நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து விழுந்துடும். ஸோ மோஸ்ட்லி பிரிண்ட் வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான், பட் அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ அண்ட் தென் வந்துட்டு இதில் பேசிக் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் இருக்குது, பேசிக் கமெண்ட் லைன் இன்புட் அவுட்புட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஒரு இன்புட் வந்து எப்படி கெட் பண்ணுறது, அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி நம்ம வந்து இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் பைத்தான் நம்ம வந்து அனகோண்டா இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது நல்லா புரியும். ஸோ அண்ட் தென் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இன்டிஜர் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அது பில்டின் ஃபங்க்ஷன் இன்ட்னு இருக்குது. ஸோ அது எப்படி ஸ்ட்ரிங்கை டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இன்டிஜராக மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே டேட்டா டைப்பு வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஒவ்வொரு பில்டிங் ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இன்புட் அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த இன்புட் அவுட்புட் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்ட்ரிங் பேஸ்ட் டேட்டாவை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இஃப் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது ப்ரோக்ராமிங்கில். ஸோ மோஸ்ட்லி எல்லா பேசிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ இதுலேயும் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இஃப் எல்ஸு, ஃபார் லூப்பு, இதெல்லாமே இதில் இருக்குது. நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த லெசனில் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ பைத்தானில் எவ்ரிதிங் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் தென் பைத்தான் வந்து ஒரு டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ். ஸோ சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஈஸியாக ரீடபுளாக இருக்கும், ஈஸியாக
உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பைத்தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப சின்டாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இண்டென்டேஷனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் ஓவர்வியூ ஆஃப் பைத்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.